இந்த ஆடு என்ன பண்ணும், நிறைய புல் இழை தழையெல்லாம் கிடைக்கும். ஒரே இடத்துல நின்று சாப்பிட்டா ஒழுங்காக வயிறு நம்பும். இந்த ஆடு என்ன பண்ணும், பயந்துக்கிட்டே போய் இங்கே 2 இலையை சாப்பிடும், அங்கே 2 இலையை சாப்பிடும். கடைசியில் சாப்பிடாம பட்டிக்கு போய் உட்காந்து ஐயோ பசியோடு இருக்கிறேன்பா. இந்த மாதிரி ஆடுகளாக வாழப்படாது. ஒரு இடத்துக்கு போனால் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு வச்சுக்கணும், பசுமாடு மாதிரி. பிறகு அசை போடணும். சில பேர் கிளி மாதிரி இருப்பான், சொன்னதையே சொல்லுவான், வேற எதையும் தெரியாது, 2 பாட்டு தான் தெரியும், அதை தவிர வேற எங்கேயும் போக மாட்டான். அப்படி சில பேர் இருக்கான், கிளி பேடு. அப்படி சில பேர் கிளி மாதிரி இருப்பான். சில பேர் பன்னாடை மாதிரி இருப்பான். தப்பான வார்த்தை கிடையாது. பனைமரத்தில் இருக்கிற அந்த சல்லடை மாதிரி இருக்கும், வடிகட்டி மாதிரி. இந்த பதநீரோ அந்த தெளிவியை எடுக்கும்போது அந்த 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 தண்ணியில் இருந்து அந்த ஓலையை வச்சு தான் அது மேலே விடுவாங்க. அந்த தூசி தொடப்பம்லாம் அந்த ஜல்லடை தாங்கிக்கும், அந்த ஜாரணி. அந்த இயற்கையாகவே அந்த அது பேர் பன்னாடைன்னு பேர். சில பேர் இருப்பான், நல்லதெல்லாம் கீழே விட்டுவிட்டு கீழே மேலே இருக்கிற அந்த செடி செத்த அழுக்கு பாருங்க, அதை மட்டுமே பிடிச்சிக்குவான். அதனால தான் அந்த காலத்தில் பண்ணா கூட பன்னாடை அப்படிம்பாங்க.